ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்கின்றே 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி என்று சொல்லி 658 பாடல்களை உள்ளடக்கிய திருவாசகம். எதில் நாங்கள் குறைந்து விட்டோம் தமிழர்கள்? இன்று செம்மடியிலே மனித புதைகுழிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. புதைக்கப்பட்டது மனிதர்களை மட்டுமல்ல, கலாச்சாரமும் பண்பாடுகளும் 2009ஆம் ஆண்டில் புதைக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தினை எடுத்து பார்க்கின்றார். மதம் பரப்ப வந்த போப் கூட ஆங்கிலத்திலே திருவாசகத்தினை மொழிபெற்றுகின்றார். தாயில் சிறந்த தயவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பச்சரித்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்தே நெஞ்சில் வஞ்சம் கட என்று அந்த வஞ்சம் கட வஞ்சம் கட வஞ்சம் கட என்று சொல்ல எம் இனத்தினை அழிக்க வந்த போப் கூட அந்த வஞ்சத்தினை அழித்து ஆங்கிலத்திலே திருவாசகத்தினை மொழி பெயர்த்தார் என்று சொன்னார். பாருங்கள், துலாக்காவடி வருகிறது, பக்தி பாடலை போட்டுத்தான் துலாக்காவடி வருகிறது. ஆனால் மற்ற எங்களுடைய ஈழத்திலே இருக்கின்ற பெரும்பான்மையான ஆலயத்தினை பாருங்கள், துலாக்காவடி வருகிறது, அதனுடன் சேர்த்து மதுபான போத்தல்களும் உருண்டு கொண்டு வருகிறது. ஒரு வேதனையான ஒரு விடயம். இதை சொல்லி என்னுடைய உரையினை நான் ஆரம்பிக்கின்றேன். கடந்த காலங்களில் கண்ணகிக்குரிய உற்சவம் என்று சொல்லி என்கிற அடியார்கள் எல்லாம் மாதவிக்குத்தான் திருவிழா எடுத்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. கண்ணகிக்கு திருக்குளத்தில் நடக்க இல்லப்பா, மாதவிக்குத்தான் திருக்குளத்தில் நடந்த. ஏனென்று சொன்னால், நான் கிராமத்தினுடைய பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மதுபான சாலையினுடைய உரிமையாளர் சொல்கின்றார், எங்களுடைய கண்ணகி அம்மாளினுடைய வைகாசி திருக்குளத்தில் 7 நாளும் தான் எனக்கு அதிகளவான மதுபான போத்தல்கள் விற்கப்பட்டிருக்கிறது. அதிலும் 2ஆம் நாள் 3ஆம் நாள் இன்னும் அதிகமாக விற்கப்பட்டிருக்கிறது. காரணம், 2ஆம் நாள் 3ஆம் நாள் எங்களுடைய ஆலயத்திலே உற்சவத்தினை சிறப்பிப்பதற்காக சினிமா பாடல் இசை நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதனால் அதிகமான லாபத்தினை நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறார்கள். வெட்கமான ஒரு விடயம். அந்த கற்புக்கரசி இன்று இருந்திருந்தால் அந்த காற்றிலம்பினை 2ஆக உடைத்து ஆலயத்தினையும் நொறுக்கியிருப்பார். அப்படித்தான் எங்களுடைய ஆலயங்கள் பல சென்று கொண்டிருக்க, இன்றும் சைவ தமிழ் பற்றோடு கழுதாவளை சிகம்புலிங்க பிள்ளையார் ஆலயம் இருப்பது, அதனுடைய வழிநடத்தல் இருப்பது எமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகின்ற ஆலயத்திலே